மாதா தொலைக்காட்சியின் இனிய இதயங்களை அனைவருக்கும் வணக்கம். அமைதியின் தூதனாய் என்னையே மாற்றுமே என்ற ஒரு அருமையான பாடல் வரிகளோடு உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். என் அன்பு உள்ளங்களே, இந்த காலகட்டத்தில் இன்றைய சூழலில் உலகெங்கும் அமைதி நிலவ வேண்டும் என்று நாம் சிறப்பாக வேண்டுவோம் என்று சொல்லி உங்களை வாழ்த்தி நம்முடைய இந்த சிறப்பு நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய நம்முடைய பாசமிகு அருட்தந்தை டேவிட் ஆரோக்கியம் அவர்களை உங்கள் அனைவருடைய சார்பாக அன்போடு வரவேற்கிறேன். வணக்கம் ஃபாதர். வணக்கம் தம்பி. நல்லா இருக்கேன் ஃபாதர். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க ஃபாதர்? நல்லா இருக்கேன் தம்பி. நல்லா புலியோட இருக்கிறீங்க ஃபாதர். பார்க்குறேன் பவுடர் போட்டு இப்போ தான் சோப் போட்டு கழுவிட்டு பவுடர் போட்டு வந்தேன். சிறப்பு ஃபாதர். பொலிவாக இருக்குது, அதே மாதிரி தேஜஸாக இருக்குது. உண்மையிலே சோப் போட்டால் இவ்வளோ எஃபெக்டா? ஆமாம் சார், பயங்கரமாக இருக்குது. ஸோ ரொம்ப மகிழ்ச்சி. நம்ம தொடர்ந்து இணையங்கள் கடிதங்கள் எழுதிட்டு இருக்காங்க. அதே போல் ஆவருடைய தொடரும் இருக்குது ஃபாதர். ஸோ சிறப்பாக நம்ம தவகாலத்தில் பயணிச்சுட்டு இருக்கோம். அதே போல் குறிப்பாக நம்ம உலகெங்கிலும் அமைதி நிலவ வேணும் அப்படின்னு சிறப்பாக ஜெபிங்கள் அப்படி சொல்லி தொடக்கத்தில் சொல்லுவோம். முக்கியமான ஒரு விஷயம் இப்போ என்னென்னா, பல்வேறு நாடுகளில் ஏறக்குறைய ஒரு வருஷத்துக்கு மேலே உக்ரைனில் போர் நடந்துக்கிட்டே இருக்குது. மக்கள் இதை இப்போது எல்லாம் ஒரு மாதிரி மக்கள் இன்சென்சிட்டிவாக போயிட்டே இருக்கிறாங்க. ஏதோ போர் நடக்குது, செய்தியில் சொல்கிறாங்க, ரன்னிங் கமெண்ட்ரி மாதிரி. இது மாதிரி பந்தை எடுத்தார், சுழண்டார், போட்டார், நல்லா சரியாக வடிவாக வந்த பந்து மட்டையை சுழற்றினார், 4-6ன்ற மாதிரி பார்த்திங்கன்னா. இப்போ நம்ம மத்திய கிழக்கு நாடுகளில் நடக்கக்கூடிய ரொம்ப வேதனையாக வருத்தமாக இருக்குது. ஏன்னா குழந்தைகள் 100 குழந்தைகள் இல்லையா, 100 குழந்தைகள் பள்ளிக்கூடத்தில் சர்வதேச விதிகள் எதுவுமே அங்கே பின்பற்றப்படுவதில்லை. ஒரு குடும்பத்தவே அவருக்கு பிரச்சனை இதெல்லாம் நமக்கு அதை பற்றி நம்ம அந்த டீட்டெயிலுக்குள்ளே போகல. ஆனால் ஒரு குடும்பத்தவே டோட்டலாகவே அவர் மகள், மருமகன், குழந்தை, பேரப்பிள்ளைங்க எல்லாத்தையும் இல்லையா, இதெல்லாம் எப்படி நம்மளால் ஜீரணிக்க முடியுது? எப்படி நம்ம இதெல்லாம் பார்க்குறோம்? நம்மளால் அங்கே போய் போரிட முடியாது, இங்கே இருந்துட்டு கோஷம் போடவும் முடியாது. ஆனால் கடவுள்கிட்ட நம்ம எழுப்பினோம் இல்லையா. ஏன்னா நம்ம பார்க்குறோம், மோகிசனை கூப்பிட போகும்போது எகிப்து நாட்டில் என் மக்களுடைய கண்ணீரை பார்த்து அந்த கடவுள் சும்மா இருக்காமல் எங்கேயோ ஆடு மேய்ச்சிட்டு இருந்த மோகிசனை கூப்பிட்டு அழைத்து அவர்கிட்ட, நீ போ, எனக்கு பேச முடியாது, எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னா, இல்லை நீ போ, நான் தான் அவனை அனுப்பியிருக்கிறேன், இருக்கும் ஆண்டவர் நானே அப்படின்னு கடவுள் அனுப்பி வச்சார். அப்போ நம்ம எல்லோரும் சேர்ந்து இந்த திருத்தந்தையும் கூப்பிட்டு சொல்லியிருக்காங்க, உங்களுடைய ஆலயங்களில் நற்கருணையாளர்கிட்ட ஜெபிங்க, ஜெபமாலை சொல்லுங்க. திருத்தந்தை அவர்களும் எல்லாருக்கும் உணர்த்திக்கிட்டே இருக்கிறாரு, சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. அதனால் எல்லோரும் சொல்ல செய்கிறோம். ஆனால் நம்ம என்ன செய்யணும்னா, கண்டிப்பாக மாதா தொலைக்காட்சியில் நற்கருணையாளரில் பங்கெடுக்கிறவங்க, ஜெபமாலை, திருப்பள்ளி, வீடுகளில் இருக்கிறவங்க, ஆலயத்துக்கு போகிறவங்க, ஆலயத்தில் கண்டிப்பாக இந்த மக்களுக்காக அங்கே சமாதானம். ஏன்னா இப்போ தொட்டு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இந்த நாடுக்கு ஆதரவாக, இந்த நாடு இப்படி தான் 2ஆம் உலக போர், 1ஆம் ஒரு போர் வந்துச்சு. இந்த நாட்டில் நான் எங்களுடைய இதை நான் பயன்படுத்த விட மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு நாடு, இன்னொரு நாடு நான் உங்கள் கூட நிற்கிறேன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் கூட இல்லை. பாருங்களேன், எரியிற நெருப்பில் எண்ணெய் ஊற்றுன மாதிரி. ஏற்கனவே இதில் யார் பெரிய சொல்கிற தலைவர்களுக்கு என்ன பாதிப்பு இருக்குது இல்லையா? அங்கே இருக்கிற ஏழை எளிய ஜனங்களுக்கு தான் பிரச்சனை. அவங்களுடைய வாழ்வாதாரம் எல்லாமே டோட்டலாக நிர்மூலமாக, ஒன்றுமே ஒரு குண்டில் டோட்டலாக வாழ்க்கையை எல்லாமே முடிஞ்சு போச்சு. திருப்பியும் அவங்க பொழைச்சி இதெல்லாம் நமக்கு பார்க்காதனால, இப்போ இதை குறித்து நீங்கள் போய் இலங்கையில் ஈழத்தில் போய் ஈழத்தமிழர்கிட்ட பேசினா அவங்க சொந்த நாட்டிலே அகதிகளாக இங்கேயே அங்கன்னு ஓடிக்கிட்டு தெரிஞ்சாங்க. இப்போ அந்த மக்கள் அப்படி தான் இருக்கிறாங்க. அப்போது என் அன்புக்குரிய இணையங்களே, நம்முடைய தலையாகிய கடமை இந்த தபஸ் காலத்தில் ஜெபம், தவம், தான தர்மம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஜெபம் இந்த மக்களுக்காக, அமைதிக்காக, சமாதானத்துக்காக, அந்த தலைவருடைய மனமாற்றத்திற்காக, மக்கள் மீது, ஏழை எளிய சாதாரண மக்களின் மீது அவர்களுக்கு காட்ட வேண்டிய எல்லாத்தையும் கொன்று அழித்த பிறகு யாருக்கு அந்த நாட்டை பிடிச்சி என்ன பண்ண போகிறாங்க? எல்லாருமே அழிச்சாச்சு. அப்புறம் அந்த நாடு என்னத்துக்கு, அந்த இடம் என்னத்துக்கு, யாருக்கு? அப்போது தயவு கூர்ந்து நாம் ஜெபிக்க வேண்டும் என்பதை மறந்து விடாதீர்கள், மறந்தும் இருந்து விடாதீர்கள். ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு தோன்றுகின்ற நேரமெல்லாம் இந்த மக்களுக்காக, இந்த நாடுகளுக்காக, அமைதிக்காக. அடுத்து வரக்கூடிய தேர்தல் தமிழ்நாட்டினுடைய தலையெழுத்தை நிர்ணயிக்க போகின்ற ஒரு முக்கியமான ஒரு தேர்தல். அதனால் மக்கள் மீது அக்கறைப்படுகின்ற, மக்களை நல்வழிப்படுத்துகின்ற, மக்களை திசை திருப்பாத, மக்களுக்கு மீது அக்கறை காட்டுகின்ற நல்ல தலைவர்களை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும். சும்மா போயிட்டு பேசிட்டு அப்படியா இப்படியா, எல்லோரும் அப்படி இருக்கு, எல்லோரும் அப்படி தானே இருக்கிறாங்கன்னா அதுலேயும் நல்லவங்க யாராவது இருக்க தான் செய்வாங்க. இந்த உலகத்தில் எல்லாருமே கெட்டவங்க கிடையாது. அதனால் கண்டிப்பாக உங்கள் பகுதிகளில் யார் வந்தால் இந்த பகுதிக்கான மேம்பாட்டிற்காக இவர்கள் பணி செய்வார்கள் என்பவர்களை கண்டுபிடிங்கள்.
அதுதானே கடமை. ஏன்னா நீங்கள் செலுத்துகின்ற ஒரு ஓட்டு நமது தமிழ்நாட்டுடைய தலையெழுத்தை மாற்றப் போகிறது என்று சொன்னால் அதற்கான காரியத்தை நாம் தான் சுதாரிக்க வேண்டும். தயவு செய்து ஜெபிக்க மறவாதீர்கள். குறிப்பாக இந்த இப்பொழுது போர் மூண்டு போய் இருக்கின்ற நாடுகளுக்காகவும் நமது தமிழ்நாட்டிற்காகவும் கண்டிப்பாக நாம் ஜெபிக்க வேண்டியது நமது கடமை என்பதை மறந்து விடாதீர்கள். கண்டிப்பாக தொடர்ந்து ஜெபிப்போம் ஃபாதர். முதல் கடிதமாக இது கொஞ்சம் முன்னாடியே நமக்கு மின்னஞ்சல் இதிலேருந்து வந்தது. நம்முடைய ஜெயக்குமாரி, அவங்க இலங்கை வாஷிங்டன்லேருந்து அனுப்பியிருக்காங்க. என்னை வாழ வைக்கும் மாதா டிவிக்கு எனது மனமார்ந்த பிறந்தநாள் வாழ்த்துக்கள். நம்முடைய தொலைக்காட்சியின் பிறந்தநாள் வாழ்த்து மற்றும் எனது தெய்வங்களான ஆயர் அருட்தந்தையர்கள் மற்றும் சகோதர சகோதரிகளுக்கும் இறைவனுக்கும் எனது கோடான கோடி நன்றிகள். ஆமேன். இறைவனுடன் ஒன்றித்து ஜெயக்குமாரி, இலங்கை. ரொம்ப நன்றிங்கம்மா. ரொம்ப சுருக்கமான கடிதமாக இருந்தாலும் அதில் உண்மையிலே நீங்கள் மாதா தொலைக்காட்சி நான் பார்க்குறேன். எனக்கு அதன் மீது இருக்கின்ற அக்கறை இதெல்லாம் உங்களுடைய கடிதம் வெளிப்படுத்துகிறது. அதனால் உங்களுக்கு எனது நன்றிகளும் பாராட்டுகளும் ஜெபங்களும். தூத்துக்குடியிலிருந்து ஃபாதர் ரோஸ் சேவியர், இவர் நம்ம மின்னஞ்சல் முகவரி வாயிலாக ஒரு கடிதம் ஃபாதர். வந்ததும் தந்ததும் உலக மக்கள் அனைவரையும் அன்பிலும் ஆன்மீகத்திலும் மகிழ்வோடு நடத்தி செல்லும் மாதா தொலைக்காட்சி தலைமை செயலாக்க அலுவலர் அருள்முனைவர் டேவிட் ஆரோக்கியம் அவர்களுக்கும் மாதா தொலைக்காட்சி குடும்பத்தினர் அனைவருக்கும் பிறந்தநாள் வாழ்த்துக்களும் வணக்கங்களும். மாதா தொலைக்காட்சி பிறந்தது முதல் வருடா வருடம் அதன் வளர்ச்சியை கண்டு மனமலர்ச்சி அடைகிறோம். அதற்காக உழைக்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி. கிறிஸ்து பிறப்பு புத்தாண்டு வாழ்த்து மடலில் மேதகு ஆயர், அருள் பணியாளர்கள் மற்றும் மாதா தொலைக்காட்சி குடும்பத்தினர்கள் அனைவரின் வாழ்த்தை பெற்ற எங்களுக்கு அன்னை மரியே நேரில் வந்து ஆசிர்வதித்ததை போன்று உணர்வு ஏற்பட்டது. நன்றி. காலையில் கடவுள் வணக்கம் சகோதரர் தமிழ்ஜோ தன் பெயருக்கேற்றவாறு தமிழில் சரளமான உரையாடல். அருள்பணி குமார் ராஜா அவர்களின் இயேசுவின் ஆளுமைகள், இறைவசனத்துடன் கூடிய விளக்கம். அருள்பணி ராஜா அவர்களின் இந்திய அரசியலமைப்பு சட்டம் இன்றைய கால சூழலுக்கு ஏற்ற விளக்கம் அருமை. சகோதரர் பிரிட்டோ ராஜ் அவர்களின் உழவும் உயர்வும் சிறு தோட்டத்திற்கும் பயனுள்ள வகையில் இருக்கிறது. பொதுவாக எல்லா நிகழ்ச்சிகளும் சிறப்பு. சிறுவர்களின் பாட்டு போட்டி அவர்களின் திறமையை உலகே பார்க்க செய்தது மகிழ்ச்சிக்குரியது. சிந்தித்து சிந்தித்து மக்களை மகிழ்வோடு வைத்திருக்கும் மாதா தொலைக்காட்சியை கத்தோலிக்கர் மட்டுமின்றி பிற மதத்தினரும் பாராட்டுகிறார்கள். நலமா நீங்க நலமா நிகழ்வில் யூபிலி ஆண்டை முன்னிட்டு சங்க ஏடுகளிலிருந்து திருச்சபை என்னும் கொள்கை திரட்டு கேட்கப்பட்ட கேள்வி பதில் அனுப்பும்போது அந்நூலை மறுபடியும் படிக்கும் ஆர்வம் ஏற்பட்டது. பரிசும் கிடைக்க பெற்றேன். மிக்க நன்றி. ஒவ்வொரு போட்டியிலும் உதாரணமாக என் குடிசையில் ஒரு குடில் விவிலியம் அறிவோம் கலந்து கொண்டு தாமதமின்றி பரிசுகள் பெறும்போது இறையாசிர் கிடைக்கிறது. எடுத்து வாசி ஆராதனை, துதி ஆராதனை மக்கள் அனைவரையும் இறைவனோடு ஒன்றிக்க செய்கிறது. ஜீசஸ் பஞ்ச் இறை வார்த்தைகள் மனதில் பதிய சிறந்த வாய்ப்பு. ஒவ்வொரு நிகழ்ச்சிகளும் எங்கள் உள்ளத்திலும் இல்லத்திலும் இறையாட்சியை கொண்டு வருவதோடு மிகுந்த ஆசிரையும் தருகிறது என்பதில் ஐயமில்லை. மன நிறைவோடு மாதா தொலைக்காட்சியை பார்ப்பதால் என்றும் எங்கும் அதன் பெருமை நிலைத்து நிற்கும். அதற்காக உழைக்கும் அனைவரையும் நலமும் வளமும் பெற ஜெபிக்கிறோம். அன்னை மரியின் அருளால் மாதா தொலைக்காட்சி வானளாவிய வளர்ச்சியை பெறும் என்று வாழ்த்துகிறோம் அப்படி சொல்லிட்டு தூத்துக்குடியில் இருந்து ஃபாதர் ரோஸ் சேவியர். ஆமாம், ரோஸ் சேவியர் உங்களுக்கு முதல்ல பாராட்டுகள். பார்த்திங்கன்னா நீங்கள் ஏறக்குறைய மாதா தொலைக்காட்சியை எல்லா நிகழ்ச்சியும் பார்ப்பது போன்ற ஏன்னா அந்தளவுக்கு எல்லா நிகழ்ச்சியுமே நீங்கள் எழுதி குறிப்பிட்டிருக்கிறீங்க. இன்னும் அந்த வார கடைசியில் பார்த்திங்கன்னா அந்த அறம்சை அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி குழந்தைகளுக்கானது. அதே மாதிரி உறவுகள் மேம்பட அது ஒரு ஃபேமிலி கவுன்சிலிங் சம்மந்தப்பட்டது. அப்புறம் வத்திகான் டாப் 10 அது திருத்தந்தையினுடைய அவர் என்ன சொல்கிறாரு, அந்த வாரத்தில் யாரை சந்தித்தார், என்ன பேசினார், அவருடைய செய்திகளை குறித்த இந்த மாதிரி நல்ல நிகழ்ச்சி நிறைய இருக்குது. அதெல்லாமல் விவிலியம் சார்ந்த நல்ல அருமையான நிகழ்ச்சிகள் நீங்கள் சொன்னீங்க. எடுத்து வாசின்னு சொல்லிட்டு விவிலியத்தை இன்னும் ஆழமாக நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். அதே மாதிரி வாழ்வு தரும் இறை வார்த்தை, அந்த வாரத்திற்கான நற்செய்தி, ஞாயிறு இறை வார்த்தை வழிபாட்டிற்கான வாசகங்களை குறித்த விளக்கம். அதனால் நிறைய விஷயங்கள் இருக்குது. முடிந்த வரைக்கும் பாருங்கள், மற்றவங்கள்ட்டையும் சொல்லுங்கள். நீங்கள் எழுதிய கடிதத்திற்கு பாராட்டுக்களுக்கு மனம் நிறைந்த நன்றி. நாங்களும் உங்களுக்கு ஆட்சேபிக்கிறோம். கடவுளின் ஆசிரியர் உங்களோடு. தேங்க்யூ ஃபாதர். அடுத்ததாக நம்முடைய ஆவூர் தொடர் ஃபாதர் தொடர்கிறது அப்படின்னு. இயேசுக்கே புகழ், மரியே வாழ்க. மாதா டிவி இயக்குனர் அவர்களுக்கு நன்றி.
திருச்சி மறைமாவட்டம் ஆவூர் திருத்தலத்தை பற்றி ஒளிபரப்பு செய்தமைக்கு நன்றி. எங்கள் ஊரின் பெருமையையும் புதுமைகளையும் ஒளிபரப்பு செய்தமைக்கு நன்றிகள் பல. இன்னும் எங்கள் ஊரின் பாஸ்கா திருவிழாவை பற்றி விரிவாக எடுத்து காண்பிக்க ஒரு வாய்ப்பு இருந்தால் சிறப்பாக இருக்கும் என்பதை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். மூரிஷ் ஃபாதர் இப்போ படித்த கடிதம். அடுத்தது ஆவூரிலிருந்து ஜாய் ஜோயல். ஆவூரின் சிறப்புகள். ஆவூரில் நிறைய பசுமாடுகள் இருந்ததால் ஆவூர் என்று பெயர் சூட்டப்பட்டது. இந்த பழமையான கோவில் 1757ஆம் ஆண்டு கட்டத் தொடங்கியதிலிருந்து 200 வருடம் கழித்து கட்டி முடிக்கப்பட்டது. இத்தாலியை சேர்ந்த வீரமாமுனிவர் 1710ஆம் ஆண்டு இந்தியாவிற்கு வந்தார். அதிலிருந்து 1711ஆம் ஆண்டு தமிழ்நாட்டிற்கு வந்தார். இந்த பழமையான கோவிலில் உள்ள சிறிய மாதா சுரூபம் வீரமாமுனிவர் கொண்டு வந்துள்ளார். இங்கு பாஸ்கா மிக சிறப்பு வாய்ந்தது. ஒளிபரப்பு செய்தமைக்கு நன்றி ஃபாதர். அடுத்ததாக ஆவூர்லேருந்து அருள்மேரி ஃபாதர். திருச்சபையின் புகழை உலகறிய செய்து கொண்டிருக்கும் மாதா தொலைக்காட்சி அவர்களுக்கு வணக்கம். திருச்சி மறை மாவட்டம் ஆவூர் பெரிய நாயகி அன்னை ஆலயத்தின் புகழையும் ஆவூரின் பெருமைகளையும் ஒளிபரப்பியதற்கு மனமார்ந்த நன்றிகள். அன்புடன் அருள்மேரி, ஆவூர். ஆவூர் சகாயராஜ் ஃபாதர். வணக்கம். மாதா டிவி நடத்துனர் அவர்களுக்கு எம் ஆவூர் பங்கை தொலைக்காட்சியில் ஆலயம் அறிவோம் எனும் தலைப்பில் ஒளிபரப்பு செய்தமைக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைத்தும் மிக சிறப்பாக இருந்தது. நன்றி. அடுத்ததாக ஆவூர் ஸ்டான்லி ஃபாதர். அன்புள்ள மாதா தொலைக்காட்சி அவர்களுக்கு எங்கள் ஆவூர் புதிய கோயில் பழைய கோயில் பாஸ்கா நிகழ்வுகளை வீடியோ எடுத்து மாதா தொலைக்காட்சியில் ஒளிபரப்பு செய்தமைக்கு மாதா தொலைக்காட்சி தோழர்களுக்கு நன்றி. இப்படிக்கு ஸ்டான்லி, ஆவூர். இறுதியாக ஜூலி ஃபாதர், ஆவூர்லேருந்து. இயக்குனர் மாதா டிவி அவர்களுக்கு வணக்கம். திருச்சி மறை மாவட்டம் ஆவூர் புனித பெரியநாயகி மாதா திருத்தலத்தின் பெருமையை உலகறிய செய்தமைக்கு நன்றி. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏற்கனவே நான் இது 4வது வாரம் வாசித்துட்டு இருக்கோம். கடிதம் நிறைய பேர் அனுப்பிட்டே இருக்கிறீங்க. உங்கள் ஊருடைய பெருமையை நாங்கள் உலகத்துக்குலாம் சொன்னதற்கு. அது உண்மையிலே நாங்கள் செய்த ஒரு காரியத்தை நீங்கள் இதை உற்சாகப்படுத்துவது, பாராட்டுவது உண்மையிலே உங்களை நாங்கள் பாராட்டுகிறோம். ஆனால் நான் ஒரு விஷயம் ஏற்கனவே நாங்கள் 4 வாரத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்கிறேன். இப்போ இவ்வளோ பேர் ஒரு 40, 50, 60 பேர் கடிதம் அனுப்பியிருக்கிறீங்க. இந்த 40, 50 பேரும் மாதா தொலைக்காட்சி இன்னும் சிறப்பாக நடக்கிறதுக்கு குறைந்தது மாதம் ஒரு 100 ரூபாயை நீங்கள் கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டீங்களா? நான் கேள்வி கேட்டேன். இது வரைக்கும் நீங்கள் பண்ணியிருக்கீங்களா எனக்கு தெரியல. அதை நீங்கள் கடிதம் எழுதி எனக்கு தெரியப்படுத்தணும். சரிங்களா? அதனால் மாதா தொலைக்காட்சி சும்மா நம்ம அப்படி நடத்த முடியாது இல்லைங்களா? இப்போ உங்கள் ஊருக்குலாம் வரணும் போகணுன்னா செலவு பண்ணால் தானே வர முடியும், போக முடியும், எல்லாம் செய்ய முடியும், ஒளிபரப்ப முடியும். அப்போ அவ்வளவும் நடத்தணும்னா நீங்கள் கடிதம் எழுதினவங்க ரொம்ப பாராட்டுறீங்க, வெரி குட். அதே சமயத்தில் நான் இது செய்வேன், மாதா தொலைக்காட்சி ஒரு 100 ரூபா அனுப்புவேன், மாதம் அனுப்புவேன். செய்து பாருங்கள். அது ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். கடிதத்திற்கு நன்றி. உங்களை உற்சாகப்படுத்தியவர்களுக்கு நன்றி. உங்கள் அனைவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கடவுளின் ஆசிரியனால் உங்களோடு. நன்றி ஃபாதர். அடுத்ததாக வேலூர்லேருந்து வனத்தையராஜ் ஃபாதர். அருள் தந்தை டேவிட் ஆரோக்கியம் அவர்களுக்கு பணிவான வணக்கங்கள். மாதா தொலைக்காட்சியை சமீப காலமாக தொடர்ந்து பார்த்து வருகிறேன். ஒளிபரப்பப்படும் பல நிகழ்வுகள் பயனுள்ளதாகவும் நிறைவுள்ளதாகவும் இருப்பதில் மகிழ்ச்சி. தங்களின் அர்ப்பண வாழ்வு தங்களின் சிந்தனை, சொல், செயல் மூலம் வெளிப்படுவதை காண முடிகிறது. தங்களின் எளிமை, உள்ளதை உள்ளவாறு கூறும் யதார்த்த குணம் போன்ற நற்பண்புகள் தங்களின் அடையாளங்கள். உழைப்பை மூலதனமாக கொண்டு நடமாடும் சுமைதாங்கியாக பொறுப்புகளை சுமந்து கொண்டு வலம் வந்து கொண்டிருக்கிறீர்கள். அருமையான வார்த்தைகள். சுமைகள் எப்போதும் சுகமாக இருப்பதில்லை. செயல்களின் வெற்றியின் பிறகு சிந்தும் மகிழ்ச்சி, கண்ணீர் துளி, உழைப்பின் வியர்வை துளி மற்றும் பணிநாள் முடிவில் உதிரும் பெரு மூச்சு, இவை அனைத்தும் சங்கமித்து உங்களோடு பயணப்பட்டு கொண்டிருக்கின்றன. 13ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைத்துள்ள மாதா தொலைக்காட்சிக்கு தேரை வடம்பிடித்து முன்னெடுத்து இழுத்துச் செல்லும் உங்கள் முயற்சி பணிக்கு தமிழக ஆயர் பணிக்குழு உறுப்பினர்கள், அருட்தந்தையர்கள், அருட்சகோதரிகள் மற்றும் பொதுநிலை பணியாளர்கள் உங்களுக்கு உந்து சக்தியாகவும் உறுதுணையாகவும் இருந்து பயணிக்க விரும்பும் தங்களின் கனவு நிறைவேற வாழ்த்துக்கள். எதிர்வரும் காலங்களில் அவ்வப்போது வந்ததும் தந்ததும் வழியாக பேசுவேன். என்னை பற்றி பெயர் வனத்தையராஜ். நான் 10 ஆண்டுகள் பெங்களூரில் இயேசு சபையில் நடத்தப்படும் பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றிருக்கிறார். பிறகு 25 ஆண்டுகள் கிராமப்புறங்களில் சமூக சேவை செய்து கொண்டிருக்கிறார் ஃபாதர். ஜபம் கலந்த அன்புடன் வனத்தையராஜ், வேலூர். முதல்ல ஐயா வனத்தையராஜுக்கு மனம் நிறைந்த நன்றி. நம்ம தொலைக்காட்சியில் தான் நீங்கள் என்னை பார்க்குறீங்க, நான் உங்களை பார்த்ததில்லை. இவ்வளோ நல்ல வார்த்தைகளெல்லாம் சொல்லி என்னை உற்சாகப்படுத்தியது உண்மையிலே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அது உங்களுடைய நல்ல எண்ணத்தை காட்டுது. அதுதான் இன்னொருத்தவங்களை நம்ம பாராட்டுறதே
பொதுவாக நான் நிறைய இது வந்து எப்படியும் நான் ஒரு 1000 தடவை சொல்லிட்டேன். ஒருத்தவங்களை இன்னொருத்தவங்க பாராட்டுறது வந்து மனுஷனுக்கு வந்து இயல்பாக வரக்கூடிய விஷயமே இல்லை. எங்கடா பாராட்டிட்டு அவன் பெரிய ஆள் ஆயிடுவான்னு சொல்லிட்டு பயத்திலே நிறைய பேர் நல்லது நடந்தால் கூட நம்ம அதை சொல்ல மாட்டோம். ஆனால் நீங்கள் அதை கடிதத்தில் அதை எழுதி நீங்கள் அதை பதிவு செய்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அதுதான் உங்களுடைய நல்ல எண்ணத்தை, உங்களுடைய உயர்ந்த உள்ளத்தை, இன்னொருத்தருடைய நல்ல விஷயங்களை பாராட்டுவது அது உங்களுடைய நல்ல எண்ணத்தை காட்டுகிறது. அதுக்கு உங்களுக்கு தான் முதல்ல நான் பாராட்டு சொல்லணும். ரொம்ப நன்றி. நீங்கள் அந்த வார்த்தையில் சுமை அவ்வளோ எளிதில் நீங்கள் போட்டிருந்தீங்க. 1980களில் வந்து ஜோலூர் சாமி அங்கே உங்களுடைய மறைபணி நிலையத்தினுடைய இயக்குனராக இருக்கும் பொழுது நிறைய கேசட் அங்கே போட்டிருக்கிறாங்க. அப்போ நான் ஃபிலாசபி படிச்சிருந்தேன். அப்போ தான் வந்து சுமைகளின் சுரங்களின்னு சொல்லிட்டு ஒரு கேசட் தவஸ் காலத்தில் போட்டார். 85 86 86 87 நினைக்கிறேன், 85 86. அதில் வந்து கிருஷ்ணராஜ் ஐயா பாடியிருந்தாங்க. சுமை தாங்கி வாழ்க்கையோ சுகமான ராகங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தவக்காலம். ரொம்ப அழகான ஒரு பாடல். சுமை தாங்கி வாழ்க்கையோ சுகமான ராகங்கள், ரொம்ப அழகாக இருக்கு. அதனால் சுகமான ராகங்கள் தான். ஏன் நம்ம தனியாக சுமக்கிறது இல்லைங்களா? நம்ம கூட பாருங்கள் எவ்வளோ பேர் சேர்ந்து, நீங்கள் எல்லாரும் சேர்ந்து தானே இந்த சுமையை சுமக்கிறோம். அதனால் அது சுகமாக இருக்குது. சுகராகம் சோகம் தானே. அவர் வந்து யார் நம்ம வைரமுத்து எழுதின வரிகள். அதனால் கஷ்டம்தான். பட் இருந்தாலும் வந்து ஒரு நல்ல நோக்கத்திற்காக உங்கள் அத்தனை பேர் இன்றைக்கி வந்து ஒரு 90 லட்சம் பேர் இது வழியாக பயனடைகிறாங்க அப்படி நம்ம பார்க்கையில் இது கூட நம்ம செய்யலைன்னா எப்படி என்று பல நேரங்களில் தோணும். ஒரு சில ரொம்ப சோர்வாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது, என்னடா என்ன பண்ண போகிறோம், எப்படி போக போகிறோம், என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு வரக்கூடிய நேரங்கள் இருக்கிறது. இந்த மாதிரி கடிதங்களை பார்த்த உடனே இன்னும் அடித்து இறங்கணும்டா, இன்னும் பண்ணது ஒன்றும் பத்தலை, இன்னும் இறங்கி வேலை செய்யணும் அப்படின்ற ஒரு உற்சாகம், அவ்வளோ உற்சாகம் வருது. ஏன்னா அவ்வளோ அழகான வார்த்தைகள், உற்சாகம் தருகின்ற வார்த்தைகள். இது எங்களுக்கு எல்லாருக்குமே இந்த வார்த்தைகள், நீங்கள் எங்கள் கூட வேலை செய்கிற அத்தனை பேருக்குமே வந்து நீங்கள் எழுதிய நல்ல கருத்துக்கள். தொடர்ந்து நீங்கள் எழுதுங்க, நிகழ்ச்சிகளை குறித்து எழுதுங்க, உங்களுடைய கருத்துக்களை எழுதுங்க. நான் இன்னும் என்னெல்லாம் நல்லா செஞ்சால் நல்லாயிருக்கும் அதையும் எங்களுக்கு சொல்லுங்கள். அதனால் உங்களது நல்ல வார்த்தைகளுக்கு நன்றி. நல்ல சுகத்தோடு நீண்ட ஆயுளோடு இருக்கணும்னு நான் உங்களுக்காக வேண்டிக்கிறேன். கடவுளின் ஆசிரியனாலும் உங்களோடு. தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ. அடுத்ததாக ஃபாதர் செல்வம் தாசன் ஃபாதர் நாங்குநேரி பங்கு காரங்காடில் இருந்து எழுதியிருக்கிறாங்க ஃபாதர். நாங்குநேரி பாரிஷுங்களா? ஆமாம் ஃபாதர், ஆல்ரெடி எழுதியிருக்காங்க. கன்னியாகுமரி. மரியே வாழ்க. மாதா டிவி பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். நன்றி. மதிப்பிற்குரிய மாதா டிவி முதன்மை தந்தை டேவிட் ஆரோக்கியம் ஐயா அவர்களுக்கு உங்கள் சகோதரி செல்வம் தாசன் எழுதுவது புது வருட ஸ்தோத்திரம் கேட்டு எழுதும் அன்பு மடல். என்னவெனில், நீங்களும் உங்களோடு பணி செய்யும் தந்தையரும் பணி செய்யும் அனைத்து நண்பர்களும் சகோதரர்களும் நலமாக இருக்க என்னுடைய ஜபங்களும் வாழ்த்துக்களும் தந்தையே. தந்தையே, நீங்கள் செய்கின்ற பணி லேசான காரியம் அல்ல. கடவுள் உங்களுக்கு நல்ல உடல் நலமும் தீர்க்க ஆயுளை தர வேண்டும் என்று நான் தினமும் ஜெபித்து வருகிறேன். மாதா டிவி இல்லத்தில் இறையாட்சி என்பது உண்மையே. ஏனென்றால் நம் ஆண்டவரை நேசிக்கிற அனைத்து மக்களுக்கும் இது ஒரு மாபெரும் நற்செய்தி பணி. உங்களுக்கு கோடான கோடி நன்றி. அதிகாலை கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியிலிருந்து 2 மணி திருப்பலி வரை மிகவும் அருமை. அத்தோடு நிலாமுற்றம் என்று வருகிறது. ஒவ்வொரு நாளும் ஒருவர் வந்து கதைகள் சொல்லுவது ரொம்ப அருமை. ஜெபமாலை, ஆராதனை, எடுத்து வாசி, தினம் ஒரு திருப்பாடல், எல்லாமே அருமையாக உள்ளது தந்தையே. நலமா நீங்க நலமா பார்க்க இனிமையாக உள்ளது. அடைக்கலராஜ் தந்தைக்கு ரொம்ப நன்றி. வந்ததும் தந்ததும் லெட்டர் வாசிக்கும் போது ஒவ்வொருவரும் எழுதுவதை பார்த்து கொண்டு இருக்கும் நாமும் எழுத வேண்டும் என்று ஆவல் வருகிறது. இன்று பிறந்தநாள் நிகழ்ச்சிகள், பிப்ரவரி நம்முடைய பிறந்தநாள் அன்று நிகழ்ச்சிகள் அழகாக இருக்கிறது. உங்களுக்கு பாராட்டுக்கள். தம்பி தமிழ்ஜோ எல்லா நிகழ்ச்சிகளிலும் கலக்குகிறார்கள். ரொம்ப நன்றி தந்தையே. நவம்பர் மாதம் என் மகளுடைய மாமனார் அவருக்கு உடல் நலக்குறைவால் மிகவும் கஷ்டப்பட்டார். கார்ட் ஆப்ரேஷன் நடந்தது. பெரிய ஆப்ரேஷன் என்பதால் எல்லோரும் பயந்து கொண்டு இருந்தோம். என்னிடம் ஜெபம் பண்ண சொன்னார்கள். நான் உடனே மாதா டிவிக்கு ஃபோன் பண்ணி அவர் பெயர் ஜான் பிரிட்டோ, அவருக்கு ஜெபம் பண்ணுங்கள் என்று சொன்னேன். அவர்கள் 3 நாள் எனக்கு ஃபோனில் தொடர்பு கொண்டு ஜெபம் பண்ணினார்கள். நானும் ஜெபம் பண்ணினேன். நான் சொன்னது, மருந்து கொடுப்பது டாக்டர், குணமளிப்பது கடவுள். இது என்னுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை. அதேபோல் அவர் திருவனந்தபுரம் ஒரு பெரிய ஆஸ்பத்திரியில் நடந்தது ஆபரேஷன். இன்று அவர் நல்ல சுகமாக இருக்கிறார். கடவுளுக்கு நன்றி, மாதா டிவிக்கும் நன்றி. தந்தையே, என் கணவர் மாலையில் எடுத்து வாசி ஆரோக்கிய மாதா திருப்பலி பார்ப்பார்கள்.
சந்தோஷமாக இருக்கும். இப்போது 2 நாளாக மாதா டிவிக்கு பணம் அனுப்பினாயா என்று கேட்கிறார்கள். ரொம்ப சந்தோஷமாக உள்ளது. நான் சொன்னேன், இன்று அதாவது February 11 மாதா டிவிக்கு பிறந்த நாள், அன்றைய நாளில் நான் அனுப்ப போகிறேன் என்று சொன்னேன். என் மகள்தான் 2000 ரூபாய் அனுப்பி தந்தார். நானும் கொஞ்சம் பணம் சேர்த்து அனுப்புகிறேன். மீண்டும் அடுத்த லெட்டரில் இவன் செல்வம் தாசன் 4 நேரி பங்கு காரங்காடு. அத்தோடு ஃபாதர் மகள் மருமகன் 2000, சுமதி செல்வராஜ் என்கிறவர்கள் 500, மல்லிகாராஜ் 500, இவர்களிடத்திலும் அவங்க வந்து கலெக்ட் பண்ணி நமக்கு அனுப்பிட்டுருக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்கம்மா. என்ன சொல்கிறது, எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தோணலை. ஏன்னா இப்படியெல்லாம் வந்து மாதா தொலைக்காட்சி அன்பு செய்கின்ற அன்பு உள்ளங்கள் இவ்வளோ பேர் இருக்கும்போது, ஒரு சிலவங்க ரொம்ப படித்தவங்க, விவரம் தெரிஞ்சவங்க, எவ்வளோ நாளைக்கு இந்த மாதா டிவி மக்கள் கொடுத்தே நடத்த போகிறீங்க, எவ்வளோ நாளைக்கு கொடுக்க போகிறாங்க, ஏன் இந்த விளம்பரம்லாம் போடலாம்ல அப்படின்னு வந்து கொஞ்சம் ரொம்ப விஷயம் தெரிஞ்சவங்க, விவரமானவங்க, ரொம்ப அதாவது ஸ்மார்ட்டாக யோசிக்கிறவங்களாம் என்கிட்ட கேட்டிருக்காங்க, கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க, கேட்பாங்க. அப்போ நான் சொல்லுவேன், எப்பா இந்த மாதா தொலைக்காட்சி வந்து வியாபாரம் கிடையாது, இது கடவுளின் பராமரிப்பு, மக்களுடைய அவங்களுடைய அன்பு, அவங்களுடைய ஆதரவு, இதுதான். இது 2 தான். ஒரு பக்கம் கடவுள் பராமரிக்கிறார், கடவுள் மக்களின் வழியாக இதனை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். நீங்கள் தொலைக்காட்சியை பார்த்தீங்க, நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்க, அதோடு நீங்கள் நிற்கலை. பார்த்தீங்களா, நீங்கள் உதவி செய்யணும். உங்களுடைய கணவர்கிட்ட சொல்கிறீங்க, உங்கள் மகள்கிட்ட சொல்கிறீங்க, உங்கள் உறவுக்காரங்கள்ட்ட சொல்கிறீங்க. இதுதான். இப்படி மக்கள் வந்து இந்த மாதா தொலைக்காட்சியின் மீது ஒரு அதீத அன்பும் பாசமும் அக்கறையும் இதற்காக ஜெபிக்கணும், உதவி செய்யணும்னு நினைக்கும் பொழுது இது ஏன் நடக்காது? இன்னும் சிறப்பாக தான் நடக்கும், நடந்து கொண்டே இருக்கும். அதனால் கடவுள் உங்கள் வழியாக செய்கிற அத்தனை நல்ல காரியங்களுக்கும் நன்றி சொல்கிறேன். உங்களுக்கு நன்றி சொல்கிறேன். உங்கள் குடும்பத்தில் உங்களுடைய கணவருக்கு, உங்களுடைய மகளுக்கு, மருமகன் மற்றும் ஒவ்வொருவருக்கும் நன்றி. தொடர்ந்து உங்களுடைய மகளுடைய மாமனாருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்களும் எங்களுக்காக ஜெபிங்க. கடவுளின் ஆசிரியனாலும் உங்களோடு இருக்க தொடர்ந்து உங்களுக்காக ஜெபிக்கிறோம். கடவுளின் ஆசிரியனாலும் உங்களோடு. தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஃபாதர். ரொம்ப நெகிழ்ச்சியாக இருக்குது. ஒவ்வொரு டைமும் வந்ததும் தந்ததும் கடிதங்கள் வாசிக்கும் போது எதிர்பார்க்காத வாழ்த்துக்களும் உற்சாகமும், நாம் சொல்கிறதும் கடந்த வாரம் நீங்கள் வேறு கலங்கிட்டீங்க வேறு, அதுவும் பார்க்குற இணைய இதயங்களாக சொல்லியிருந்தாங்க. அவ்வளோ இதுவாக போயிட்டுருக்கு நம்முடைய நிகழ்ச்சிகள். உண்மையிலேயே நீங்கள் அந்த கலங்கி ஒரு சில இது எக்ஸ்பிரஸ் பண்ணுறீங்களா ஃபாதர், அதுதான் உண்மையிலேயே வந்து அவங்களுக்கு நீங்கள் காட்டக்கூடிய. ஏன்னா நம்மளுக்கு நம்ம எதுவுமே என்ன சொல்கிறது, நம்ம இப்போ நீங்கள் வர இந்த கடிதம்லாம் இதுதான் எழுதியிருக்காங்கன்னு எனக்கு எதுவும் தெரியாது. வாசிக்கிறீங்க, அவங்களும் வந்து ஒரு உண்மையாக ஏதோ ஒரு கடிதத்துக்கு எழுதணும் அப்படின்றது எழுதலையே, அவங்க உணர்ந்து உணர்வுபூர்வமாக அனுபவித்ததை எழுதுகிறாங்க. நாங்கள் கண்ணால் கண்டதையும் காதால் கேட்டதையும் தொட்டு உணர்ந்ததையும் தான் உங்களுக்கு சொல்கிறோம்ட்டு சொல்கிற பவுல் சொல்கிற மாதிரி அவங்க உணர்ந்ததை எழுதுகிறாங்க. அப்போ உணர்ந்ததை எழுதும் போது இங்கே இருக்கிற நம்ம ஒவ்வொருவரும் அதை உணர்ந்து தானே செயல்படுத்தணும். சரி எப்படியா செஞ்சு தொலைங்கடா போங்கடான்னு ஒன்றும் செய்கிறது இல்லையே, ஒவ்வொருவரும் இதில் ஈடுபட்டு தான் உழைக்கிறோம். அப்போ அது அது அந்த அந்த நேரத்தில் அந்த உணர்வுகளை நம்மளுக்கு வந்து அந்த ஒரு வேவ் லென்த்தில் இருக்கும்போது நம்மளுக்கு அது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு ஒரு ட்ரிகர் ஆகுது, இல்லை ஏதோ ஒன்று நம்மளுக்கு வந்து நடக்குது, நம்மளை அறியாமல் ஒன்று நடக்கிறது. அது அங்கே தான் வந்து நான் ஆவியாருடைய செயல்பாடை பார்க்குறேன். அங்கே தான் ஆவியானவர். ஏன்னா ஆவியானவர் தான் வந்து இந்த மாதிரி காரியங்களை நம்மளுக்கு வெளிப்படுத்துகிறார். நம்ம இஷ்டத்துக்கு நம்ம 1000 யோசிக்கலாம், ஆனால் இதை இப்படி செய்யணும் அப்படி செய்யணும், இதை வந்து மக்கள்கிட்ட போய் அவங்களுக்கு அவங்க உணர்ந்து கொள்கிறாங்க அப்படின்னா வந்து இது கடவுளின் செயல். இது நம்ம வேலை செய்யலாம், ஆனால் கடவுள் அங்கே இருந்து செயல்பட்டால் மட்டும்தான் அந்த நிறைவு. அவங்க எழுதியிருந்தாங்களே, மகிழ்ச்சியாகவும் நிறைவாகவும் இருக்கிறது. அது சாதாரண வார்த்தை இல்லையே, நிறைவுன்றது எவ்வளோ பெரிய வார்த்தை. அது உள்ளபூர்வமாகவே வந்து உணர்ந்தால் ஒழிய அனுபவித்தால் ஒழிய அந்த வார்த்தையை வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க, சிறப்பாக இருக்குங்க, போயிட்டே இருக்கலாமே, ஏன் நிறைவாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதுதான் வந்து இனி இதயங்களுடைய பகிர்வு, அவங்களுடைய ஆசீர்வாதம், அவங்களுடைய ஜெபம். தொடர்ந்து எல்லாமே நிறைவாக இருக்குது. அதே போல் நம்மை ஊக்குவிக்கும் இனிய இதயங்களும் சிறப்பாக அவளுடைய வாழ்க்கையில் அது தொடர்ந்து தவ காலத்தில் நல்லபடியாக இருக்கிறதுக்காக நம்ம ஜெபித்து அவர்களுக்காகவும் ஜெபித்து நிறைவு செய்வோம். நன்றி தம்பி. தேங்க்யூ. அன்புக்குரிய இனிய இதயங்களே, ஒவ்வொரு வாரமும் உங்களுக்கு நான் நினைவூட்டுகிறேன். குறிப்பாக அந்த தவஸ் காலத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையான நிகழ்ச்சிகள். ஃபாதர் ஜோசப்புடைய ஒவ்வொரு நாளும் தவஸ் கால உரை போயிட்டுருக்குது. ஒவ்வொரு நாளும் மாலை நேரம் சிறப்பான நிகழ்ச்சிகள், அப்புறம் எடுத்து வாசி, வாழ்வுதர் மிறை வார்த்தை, விவிலியம் சார்ந்த நிகழ்ச்சிகள், அன்றாட உணவு, எல்லாமே வந்து ரொம்ப சிறப்பாக செயல்படுத்துகிறாங்க. பாருங்கள், பயனடைங்க, மற்றவங்கள்ட்டையும் சொல்லுங்கள். மாதா தொலைக்காட்சிக்காக ஜெபிக்கவும் உங்களது ஆதரவு, உங்களால் முடிந்த காணிக்கைகளை அனுப்பவும் மறவாதீர்கள். அதனால் மற்றவர்களையும் உற்சாகப்படுத்துங்க. இப்போ நம்ம கடிதத்தில் நம்ம கேட்ட மாதிரி சகோதரி செல்வம் தாசன் நம்ம மாதிரி மற்றவர்களையும் உற்சாகப்படுத்துங்க. கண்களை மூடி மன்றாடுவோம்.
எங்கள் அன்பை உருவான இயேசு ஆண்டவரே, இந்த நாளுக்காக நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே, சமாதானத்திற்காக இந்த உலகம் ஏங்கி தவித்து கிடக்கிறது. பல்வேறு நாடுகளிலே போர்களினால் மக்கள் படும் வேதனையை நீர் அறிவீர். அன்று எகிப்திலே இஸ்ராயல் மக்கள் பட்ட கஷ்டத்தை நீர் பார்த்து கண்ணீர் வடித்தீர். மோயிசினை அழைத்து அவர்களுக்கு விடுதலையை கொடுத்தீர். இதோ இந்த மக்கள் கண்ணீரோடு கவலையோடு உறவுகளை, நண்பர்களை, குடும்பத்தை, தாங்கள் சேர்த்து வைத்த எல்லா செல்வத்தையும் இழந்து வீதிகளிலே நிராகரியாய் கிடக்கின்ற இந்த மக்களை நீர் பாரும். விரைவிலே இந்த போர்களுக்கெல்லாம் ஒரு முடிவை கொண்டு வர இந்த தலைவர்கள் ஒன்றாய் இணைந்து சிந்தித்து மக்களை நிம்மதியாக வாழ்வதற்கான வழிவகுக்க நீர்தாமே இவர்களுக்கு மனமாற்றத்தை தர வேண்டும். போர்கள் எல்லாம் நிறுத்தப்பட்டு அமைதியாக சமாதானமாக மக்கள் வாழ்வதற்கு ஆண்டவரே நீரே இந்த இவர் குறுக்கிட்டு இந்த காரியங்களை சரி செய்து தரும்படியாய் சமாதானத்தை இந்த உலகத்திற்கு அருள வேண்டும் என்று கெஞ்சி கேட்கிறோம். ஏனென்றால் நீர் தருகின்ற சமாதானம் இந்த உலகம் தருகின்ற சமாதானம் போன்றதல்ல. நீர் மட்டுமே உண்மையான சமாதானத்தை அருள முடியும் என்பதை நாங்கள் நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். இந்த ஜெபங்களெல்லாம் எங்கள் ஆண்டவராக இயேசுவே அது வல்லமையான திருநாமத்தின் வழியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆமென். தேங்க்யூ ஃபாதர். நன்றி. என் அன்பு உள்ளங்களே, ஒவ்வொரு வாரமும் தொடர்ந்து நீங்கள் எழுதி அனுப்பக்கூடிய ஒவ்வொரு கடிதங்களும் எங்களுக்கு மிகுந்த உற்சாகத்தையும் ஊக்கத்தையும் அளிக்கிறதா சொல்லலாம். தொடர்ந்து உங்கள் கடிதங்களை எழுதி அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி info@mathatv.in. தொடர்ந்து உங்கள் கடிதங்களை எழுதி அனுப்ப வேண்டிய தபால் முகவரி வந்ததும் தந்ததும் மாதா தொலைக்காட்சி, எண் 150, லஸ்கோவில் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600400. இனி இதயங்களே, மீண்டும் வந்ததும் தந்ததும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை அன்போடு உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் போஸ்கோ மற்றும் அருட்தந்தை டேவிட் ஆரோக்கியம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.